ஓம் சாய்ராம். என் பேர் ராதா கிரிதரன். நான் இங்கே அசோக் நகரில் தான் இருக்கிறேன். ஒரு வருஷமாக நான் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டுருக்கிறேன். இங்கே வந்ததுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் சாய்பாபாவை கும்பிட்டுருக்கிறேன். ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு பற்று இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறமா நான் இந்த பாபா கிட்ட ஒரு வருஷமாக வந்துட்டுருக்கிறேன். வந்ததுக்கப்புறம் இங்கே வந்துட்டு போனேன். வியாழக்கிழமை வியாழக்கிழமை தான் வருவேன், மற்ற நாளில் வரமாட்டேன். வந்துட்டு போனதுக்கப்புறம் எனக்கு இங்கே கொஞ்சம் உடம்பு ஹெல்த் இஷ்யூஸாக்கெல்லாம் இருந்தது எனக்கு. இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் அதெல்லாம் என்னையே அறியாமலே எனக்கு கொஞ்சம் இல்லாமலும் இல்லை, ஆனால் ரொம்ப அந்த அளவுக்கு அதிகம் இல்லாமல் ஓரளவுக்கு அப்படியே கொண்டு போயிட்டு இருந்தார். இப்போ ஓரளவுக்கு நல்லாவே இருக்கிறேன் நான். அது இந்த பாபா மூலம் தான் எனக்கு நடந்ததுன்னு சொல்லலாம். நிறைய பேர் வராங்க இங்கே, எவ்வளோ பேர் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ சங்கடம் கஷ்டம் எல்லாமே சொல்லிட்டு வராங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சீரடியில் இருக்கிற சாய்பாபாவுக்கு அடுத்து இந்த வெற்றி சாய்பாபான்னு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் இங்கே தான் வந்திருக்கிறது, வேறு எங்கேயும் போனதில்லை. சீரடிக்கு போயிருக்கேன், பூனே, அங்கே போயிட்டு வந்திருக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த சாய்பாபா தான் எனக்கு எல்லாமே. நான் கும்பிடுற அடுத்து குருவாயூரப்பன், நாங்கள் மலையாளி. குருவாயூரப்பனுக்கு அடுத்து சாய்பாபாவையும் நான் ஒரு கடவுளாக கும்பிட்டுட்டு வரேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆனந்த்குமார். நான் இங்கே ரெகுலராக வியாழக்கிழமை சாய்பாபா கோயிலுக்கு வந்துகிட்டே இருக்கேன். இங்கே சாய்பாபா கோயில் வந்தோடனே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நான் என்னென்ன நினைக்கிறதில்ல நடக்குது. நிறைய பேர் இங்கே வர்றாங்க. ஒரு காலத்தில் நான் டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸில் செலக்ட் ஆகி மெடிக்கலி அன்ஃபிட் சொல்லிட்டு என்னை எடுக்கலை. மயிலாப்பூர் சாய்பாபா கோயிலில் தான் சாய்பாபாக்கிட்டே தான் இருப்பேன். கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் அப்பா போய் அவன் டன் எ இன்டர்வியூ அவுட்ஸ்டாண்டிங்லி. யூ ஆர் டெல்லிங் மெடிக்கலி அன்ஃபிட். வாட் மெடிக்கலி அன்ஃபிட்? லெஸ் வெயிட்டாம். அப்போது 44 கிலோ, 75 வயசு. இப்போது 44 கிலோ. சாய்பாபா கிட்டே போய் சாய்பாபா கிட்டே அழுதேன், எனக்கு ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னு. வில் நாட். எங்கள் அப்பா போய் கேட்குறேன், மெடிக்கலி அன்ஃபிட்னா லெஸ் வெயிட்டு. மூளை இருக்குல்ல, மூளையில் எப்படி பண்ணியிருக்கான். அவர்கிட்ட போய் அழுதேன். நான் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணிட்டேன், ரிட்டர்ன் டெஸ்ட் பண்ணிட்டேன், மெடிக்கலி என்னை போய் லெஸ் வெயிட்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டாங்களே. சாய்பாபா நீ தான் என்னை காப்பாற்றணும் மயிலாப்பூர் சாய்பாபா கிட்ட அழாதரால் இல்லை. யூ வில் நாட். யாருமே நம்ப மாட்டீங்க. சடன்லி ஐ காட் தி அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அவர் என்ன சொன்னார்னா, டோன்ட் ஒர்க் ஹியர், யூ கோ டு பெங்களூர் இன்ஸ்டெட் ஆஃப் சென்னை. போய் பெங்களூரில் ஒர்க் பண்ணிவிட்டு 20 இயர்ஸ் இந்திரா காந்தி பீரியடில் சாய்பாபாவோட கருணையால் 20 வருஷம் சர்வீஸை முடித்து நல்ல ஒரு 5 இயர்ஸ் வெயிட்டேஜோட எல்லாமே. இதுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணமே என்னுடைய சத்திய சாய்பாபா தான். இதுதான் என்னுடைய அவர் அதான் சொல்லலை, இந்த இது யாருக்கும் நடக்காது. அது என் வாழ்க்கையில் நடந்து அங்கேயும் சர்வீஸை முடித்து சக்ஸஸ்ஃபுல்லாக சர்வீஸை முடித்து இன்றைக்கும் 75 இயர்ஸ் நான் ஹெல்த்தியாக இருக்கேன்னா சாய்பாபா தான் என் சாய்பாபா. அதை நான் மறக்கவே முடியாது. தூக்கத்துலேருந்து எழுந்திருக்கும் போதும் படுக்கும்போதும் எப்போவுமே எனக்கு அவர் தான் கண்கண்ட தெய்வம். எந்த உடம்புக்கு வந்தாலும் சரி, என்ன ஆனாலும் நான் அவரையும் அவரோட ஒரு நெத்தியில் ஒரு பொட்டு, வாயில் ஒரு பொட்டு போட்டுப்பேன். எனக்கு எந்த கஷ்டமாக இருந்தாலும் அவர் தீர்த்து வைப்பார். அவர் தான் கண்கண்ட தெய்வம். இன்னொரு இன்சிடெண்ட் நான் ஒன்று சொல்கிறேன். 2012 நான் டீநகரில் அம்மன் கோயில் ஒன்றுக்கு ரெகுலராக போவேன். அதுக்கு போயிட்டு வரும்போது அங்கே ஒரு கோயில் இருக்குது, பாபா கோயில். அங்கேருந்து ஒரு லேடி ஷேர் ஆட்டோவில் வந்தாங்க. நானும் ஷேர் ஆட்டோவில் வருவேன். அப்போ வரும்போது அவங்க சொன்னாங்க, மாமி நீங்கள் அந்த கோயிலுக்கு வர்றதில்லைன்னு கேட்டாங்க. வரணும்ப்பா, ஆனால் எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படின்னு. வாங்க மாமி அப்படின்னாங்க. செப்டம்பர் மாதம் அது. அப்புறம் நான் ஒரு நாளைக்கு அதை கண்டுபிடிச்சின்னு போனப்புறம் பார்த்திங்கன்னா, எங்கள் ஹஸ்பண்டுக்கு சடனாக இது ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடுச்சு. அவரால் ரோட்டில் ஒரு 5 நிமிஷம் கூட நடக்க முடியல. நான் இப்போ எல்லாருக்கிட்டையும் சொல்கிறதே தான், பாபா என்னை கூப்பிட்டுட்டு எனக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுத்து, ஆனால் அதை ரிலீவ் பண்ணிட்டார். அவர் டாக்டர்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது, வெயின் ரொம்ப நூல் மாதிரி மெல்லிஸ் ஒரு நூல் மாதிரி ஆயிடுச்சு, ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது, அவர் பிழைக்க மாட்டார்னு சொல்லிட்டாங்க. நான் எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னேன். எல்லோரும் சொன்னாங்க, எப்படி நீ இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன்? எனக்கு கடவுள் பேரில் நம்பிக்கை இருக்குது, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இந்த பாருங்க, நீங்கள் அழக்கூடாது, நம்ம பசங்களுக்கு நம்மளால் கஷ்டம் வரக்கூடாது, உங்களுக்கு வாழணும்னு இது இப்போ அதிர்ஷ்டம் இருந்தால்
லைஃப் இருக்கும். இல்லைன்னா அவ்வளோதானே, முடிஞ்சு போயிட்டா அவ்வளோதான். நம்ம அதை நினச்சி இது பண்ணக்கூடாது, பசங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன். டாக்டர் சொன்னார், நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு மண்டே அன்றைக்கி ஃப்ரைடே நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க. போகும்போது 2 வீலரில் போயிட்டு திருப்பி வரும்போது அவர் வந்து பையன் வந்து காரில் வந்து கூட்டின்னு வந்தான். திருப்பி மண்டே கொண்டு வந்து அட்மிட் பண்ணுங்கம்மா, ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக முடியுமான்னு சொல்ல முடியாது, ட்ரை பண்ணலாம், அவர் சக்ஸஸ் ஆகுமான்னு தெரியாதுன்னு சொன்னார். அப்புறம் மண்டே கொண்டு போய் அட்மிட் பண்ணோம். புதன்கிழமை வந்து ஒரு 11:30 போல் வந்து ஆப்ரேஷன் ரூமுக்கு கூட்டின்னு போனாங்க. அப்போ வந்து டாக்டர் வந்து பையன்கிட்ட சொல்லி அனுப்பிச்சார், உங்கள் அம்மாவை வந்து கடைசியாக ஒரு தடவை உங்கள் அப்பாவை பார்த்துக்க சொல்லுன்னு சொன்னார். அப்போ நான் கேட்டேன், டாக்டர்கிட்டயே கேட்டேன், விஜயா ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணோம். டாக்டர்கிட்ட கேட்டேன், ஏன் டாக்டர் அப்படி சொல்கிறீங்க, அப்போ உங்களுக்கு ஹோப் இல்லையான்னு கேட்டதுக்கு, இல்லைம்மா அது எங்களோட டியூட்டி, நாங்கள் அப்படி சொல்ல வேண்டியது, உங்களுக்கு கடவுளோட அருள் இருந்தால் நல்லா ஆகிடுவார், நீங்கள் நம்பிக்கையோடு வந்து ஒரு தரம் பார்த்துக்கோங்கன்னு சொன்னார். ஃபஸ்ட்டு ஆளாக அவர் போயிட்டு ஈவினிங் ஒரு 5:30 6 o'clock தான் அவருக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சது. அவ்வளோ ரிஸ்கி இது. ஆனால் அப்போ அவர் கூட இருந்து ஆப்ரேஷன் பண்ணது, அவரை பிழைக்க வச்சது எல்லாமே பாபா தான். அன்னிலேருந்து இன்றைக்கும் அவர் நல்லா ஹெல்த்தியாக இருக்கார். 73 years பாபாவால் தான். அதே மாதிரி இன்னொரு ரொம்ப சோகமான இது, இப்போ மார்ச் மாதம் எங்கள் பொண்ணோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க சடனாக ஹார்ட் அட்டாக்ல. அவங்க பையன் வந்து காலேஜ் படிச்சுட்டுருக்கான். அந்த பையன் வந்து அந்த துக்கத்துலேயும் காலேஜ் எக்ஸாம் எழுதி நல்ல இதில் பாஸ் பண்ணியிருக்கான். அதுவும் இவரால் தான், வேற ஒரு மனுஷனால் முடியாது. அந்த பையனுக்கு மனசு எப்படி இருந்திருக்கும், அவனால் முடியாது, இவரால் தான். அது மாதிரி எனக்கு வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் பண்ணிகிட்டே இருக்கார். எந்த நிலைமையிலையும் நான் அவரை விட மாட்டேன். ஏன்னா நடக்கிறதெல்லாம் வந்து நம்மளோட கர்மா. அதனால் வந்து அவர் தான் எல்லாத்தையும் நடத்தி வைக்கிறார். உனக்கு ஒன்றை நான் பார்த்துப்பேன், காப்பாற்றுவேன்னு சொல்லுவார். என்னுடைய பேர் ஜெயதேவிங்க சார். நம்ம வீக்லி சாய்பாபா கோயிலுக்கு வரோம். நம்ம நினைக்கிறது நடக்குது இங்கே. அந்த நம்பிக்கையில் வாரம் வரோம். நம்ம இங்கே தான் ஒரு 5 years நம்ம இங்கே இருக்கிறோம். நம்ம வீடு இங்கே தான் இருக்குது. நம்ம வீக்லி வருவோம். நம்ம பக்கத்தில் இருக்கிற லேடிஸ் எல்லாமே வாரம் வருவாங்க. அவங்களோட அனுபவம்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த இடத்துக்கு போனால் நல்லது நடக்குது, ஏதோ ஒரு மன நம்பிக்கை. நம்ம ஒவ்வொரு லேடியாக வருவோம். நாங்கள் இங்கே இல்லை, ஒரு அனுபவப்பட்ட ஒரு லேடி எங்களுக்கு சொன்னாங்க. அவங்க இப்போ நிறைய கஷ்டத்தில் இருந்தோம், அந்த மட்டும் அவங்களுக்கு ஒரு லேடி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரி நம்மளும் ஒரு போவோம்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் வரதான். நம்ம இங்கே நம்ம ஒரு 3 years வந்துன்னு இருக்கோம். நம்ம வாழ்க்கை ஒரு மாற்றம் இருக்குது. வாரம் வரும் சார். வீக்லி வந்துன்னு இருக்கிறோம். எங்களால் இப்போ இன்றைக்கி ரைஸ் எடுத்து வச்சேன். நீங்கள் நான் வீக்லி பிஸ்கெட் நம்மளால் தேவைப்படுறது எல்லாமே எடுத்து கொடுப்போம். இந்த வாரம் ரைஸ் எடுத்து வச்சேன். அந்த மாதிரி நம்மளுக்கு ஏதோ கனவு வந்து கேட்டதில் இல்லை, நம்மளாம் விருப்பப்பட்டு செய்கிறது நம்மளோட மனசு நிறைவே கோசம். ஜெய் சாய்ராம். ஒரு 15 வருஷமாக சாய் டிவோட்டியாக இருக்கேன். இப்போ ஆக்சுவலாக வந்து நான் இருக்கிறது வந்து மேடவாக்கம். வர வழியில் வந்து எப்பவுமே வந்து கிரிக்கெட்டில் ஒரு கோயிலில் வந்து பாபா கோயில் பார்ப்பேன். சில டைமில் வந்து பாபாவை சந்திக்க முடியாது, எல்லா வேலைக்கும் ஏதாவது தடங்கள் வரும். அப்படி இருக்கிற இந்த டைமில் தான் இங்கே வந்து நீ என்னை தேடி போகிற, நான் ஒன்று தேடி வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு தான் இங்கேயே வந்து எங்கள் கம்பெனிலே வந்து பாபா ஐக்கியமாக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு ஒரு லைஃப்பில் பெரிய ஒரு கொடுப்பனை. நான் வேலை செய்கிற இடத்துலையே பாபாவை பார்க்க முடிஞ்சது. ரொம்ப ஒரு மிராக்கிள். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம்.